எரிச்சல்னா எரிச்சல், மண்டை வலி வேறு, இது வேறு. இருந்தாலும் இதை போடுறத பார்த்துட்டு அப்படி நினச்சிப்பாங்க போல இருக்குது. யாருக்கு தெரியும், கடவுளுக்கு தான் வெளிச்சம். பார்ப்போம். அது வரைக்கும் நானும் விடாமுயற்சி பண்ணி போட்டே தான் இருப்பேன். ஏதோ ஒரு இதில் ஒரு இன்கம் வருமானு தெரியல, யாருக்கு வருதான்னு தெரியல. எனக்கு என்னோடது இன்னும் ஒரு 1 மில்லியன் கூட போகல. அது வர்றதை வரட்டும், நான் சும்மா தான் போட்டுட்ருக்கேன். நம்மளுக்கு ஏதாவது இந்த வழியை மறக்கணுமே, அதுக்காக தான் போட்டுட்ருக்கேன். மற்றபடி கொஞ்சம் நல்லா டீப்பாக போடணுன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு ரெக்கவர் ஆகணும். நான் ரெக்கவர் ஆகிட்டு ரோசி கூப்பிட்டு ஒரு கண்டென்ட்டாக போடணும். அதெல்லாம் போட்டால் ஓரளவுக்கு டெவலப் ஆகும். அதுக்குள்ளே பார்ப்போம். அதுக்குள்ளே 1000 பேர் வீட்டுக்குள்ளே 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. எவன் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. எல்லோரும் யோகியனுங்க. நான் ஒருத்த மட்டும் அயோக்கியனாக தெரிகிற, எல்லாத்து கண்ணுக்கும் தெரிகிறேன்னு நினைக்கிறேன் உண்மையாலுமே. பட் எல்லாருமே பாரு, எல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, பரிசுத்தமானவங்க. நான் ஒருத்தந்தான். பார்ப்போம், பரிசுத்தம் ஜெயிக்குதா இல்லை அயோக்கியம் ஜெயிக்கிறதுனான்னு பார்க்குறேன். நான் அது வரைக்கும் நானும் இது பண்ணுறதா இல்லை. பார்ப்போம். நானும் என்ன பண்ணுறது, இது உங்கள்கிட்ட சொன்னால்தான் எனக்கு ஒரு மனசு கவலை, எனக்கு மனசு குமுறலாம். எனக்கு கொஞ்சம் உங்கள்கிட்ட, இல்லாட்டி எதுக்கு எடுத்தாலும் பயம் பயம் பயம். என்னத்தை பயம்? என்ன பண்ணிட்டோமோ, கொலைக்குத்தம் பண்ணிட்டோமா, இல்லை ஏதாவது வேண்டாத பண்ணிட்டோமா? இல்லை, அப்புறம் இதுக்கு பயந்துக்கணும். இது கொஞ்சம் ரெக்கவர் ஆனால் வேலைக்கு போயிட்டால் போதும். அது வரைக்கும் என்ன வீட்டில் 5 10 வாங்கிட்டுருக்கேன். 10 20 30 அவ்வளோதான். அப்படித்தான் வாங்கிட்டுருக்கேன். பார்ப்போம். இனி ஏதாவது கடவுள் கண்ணாக திறக்க மாட்டார். கடவுள் கண்ணா இல்லை. பார்ப்போம்.